கைஸ், குட் ஆஃப்டர்நூன் சொல்லிடு எல்லாத்துக்கும். குட் ஆஃப்டர்நூன். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஏன் கைஸ் முந்தி மாதிரி எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது? ஒருவேளை ஃபோட்டோ இதெல்லாம் இமேஜஸ்லாம் வச்சு போடாதனால போக மாட்டேங்குதா? நோ ப்ராப்ளம், நான் இப்படியே வீடியோ போடலாம். ஏன்னா எனக்கு கேக்டஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் இதை வச்சே தான் நான் வீடியோ போட போகிறேன். ஓகே, இன்றைக்கி சீரியல் எப்படி இருந்தது? பரவாயில்ல, நம்ம சொன்ன மாதிரியே தான் ஆகிப்போச்சு. பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாரதி வந்து சேலையில் தீ பிடிச்சி வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இதை கேட்டுட்டு நம்ம பாட்டியும் சாரதாவும் அப்படியே ஓட்டப்பந்தயத்தில் பிடி உஷா ஓடுற மாதிரி ஓடி வந்து பாரதி என்னாச்சு, பாரதி என்னாச்சு, பாரதி என்னாச்சுங்கிறாங்க. அவள் ஒன்றுமே ரியாக்ஷனே காமிக்க மாட்டேங்கிறான். நம்மளை பார்க்கத்தானே வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த இதே இல்லாமல், நீ எதுக்கு இப்போ வந்தீங்க, நான் உங்களை ஆதியத்தானே பார்த்துக்க சொன்னேன், நீங்கள் எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்னு. ஷோ, இது என்னடியோ அம்பா இருக்குது. நாங்கள் என்ன எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நாங்கள் என்ன எரும மாடா? பாட்டி சூப்பராக பேசிச்சு. அதுக்கப்புறம் வந்து, என்ன பாரதி இப்படி பேசுகிற, நானே உனக்கு வந்து நெருப்பு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தால் நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு. ஆமாம், பின்ன என்ன, நான் ஆதியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? டாக்டர் என்ன சொன்னார்? எனக்கு டாக்டர் சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும், சரியா? பெயின் வரும், அப்படி பெயின் வந்து மயக்கம் வந்துச்சுன்னா 40 நிமிஷத்துக்குள்ளே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு ஒரு இந்த மாதிரி ஆயிருக்குல்ல, அப்போ நான் உன்னை பார்க்க வரணும்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்போ நீங்கள் கிளம்பி போங்க அப்படிங்கிறாப்புல. ஸோ உன்னை பாட்டி நல்லா சுருக்குன்னு கேட்டுச்சு. ஏண்டி ஆதியை பிடிக்குங்கிற, ஆதி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு உனக்கு இதாக வருது. இப்போ அவனுக்கு ஒன்றுனா மட்டும் நீ துடிக்கிற. அப்போ நீ எங்ககிட்ட நடிக்கிறியா அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், நடிக்கிற மாதிரி தானே தெரியுது. ஆனால் பாரதி வந்து இல்லை, அவரோட ஹெல்த் கண்டிஷனுக்காக தான் அந்த ஒரு வாரம் மட்டும்தான், மற்றபடி என் முடிவில் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மேடம், பாரதி மேடம், உங்களோட ஸ்ட்ராங்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் மேடம், சரிங்களா? ஆதியை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே புழுவாட்ட உருவிடுவீங்க, சரியா? இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஆட்ட உருகிடுவீங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா பாரதி மேடம்? உதட்ட அளவில் தான் மேடம் நீங்கள் குழந்தைங்களுக்காக வாழ்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசளவில் ஆதி இன்னும் இருக்காங்க மேடம். நாங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டோம் மேடம், சரியா? அப்புறம் உடனே இங்கே காமிக்கிறாங்க, நம்ம ஆதி, குட்டி ஆதி என்ன பண்ணுறாரு, யாரோ ஒரு குழந்தை வந்து கீழே விழுந்து ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சாமா. உடனே வந்து இவர் தான தர்மம் பண்ணிட்டு வந்திருக்காரு அவரோட ட்ரெஸ்ஸை. எப்படி நம்ம பெரிய ஆதி வந்து பாரதி சேலையில் தீயை பிடிச்சோன்னே அவரோட கோட்டை கழட்டி கொடுத்தாரு, அந்த மாதிரி இவன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டு வந்திருக்கான். சொன்னோடனே பாட்டி வந்து அப்பனை போல பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொன்னாங்கப்பா, சரியா? அப்பனை போல பிள்ளை, சரி, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்ற மாதிரி அப்பனை போல பிள்ளை. ஓகே, குட்டியாதி, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் க்யூட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ் பாப்பாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தம்பி சார் வராரு. தம்பி சார் இல்லை, ஆமாம் தம்பி சார் தான். சாரதாவையும் பாட்டியும் தேடி வர்றாரு. அப்போ வந்துட்டு பாரதி வந்துட்டு, இல்லை அவங்க ஒரு முக்கியமான வேலையாக ஒரு வாரம் வெளியே போயிருக்காங்க, உனக்கு இடியாப்பம் தானே நான் பண்ணித்தரேன் அப்படின்னோடனே, போக்கா நீ ஒன்றும் செய்து தர வேணாம், எனக்கு வரதே கொஞ்சம் காசு தான், அதுலேயும் நீ பாதி பிடிங்கிக்குவ, அதனால் நீ வேண்டாம், அவங்கள எங்கே அப்படின்ட்டோடனே, அவங்க தான் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னோடனே டென்ஷன் ஆயிடுறான். இல்லை, யாரை கேட்டு அவங்க போனாங்க, அப்படி என்ன முக்கியமான வேலை அப்படின்னு கேட்ட உடனே பாரதி வந்து எங்கள் எம்டியோட பொண்ணு தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவருக்கு உடம்பு முடியல, அவங்கள பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு. எம்டி தங்கச்சிக்கு மாப்பிள்ளைக்கு முடியல, இவங்க எதுக்கு போனாங்க அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தானா பாரதி டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு தடவை சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னோடனே, அவர் என்ன செத்தா போயிடுவார் அப்படின்னோடனே கோவம் வந்து அடிச்சு போட்டாங்க. அப்புறம் அடிச்சுட்டு, சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னோடனே, ஆமாம் அடிக்கிறதெல்லாம் அடிச்சிரு, அப்புறம் யாரோ ஒருத்தருக்காக என்னையவே நீ அடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி போயிட்டாவில். அதுக்கப்புறம் இங்கே காமிக்கிறாங்க, நம்ம மித்ரா வீடை காமிக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வேலைக்காரி கையில் குழம்ப ஊற்றிட்டாள். அந்த சீனை நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா தெரியும். அவளே அங்கே பேசிகிட்டு இருக்கிறா தட்டில் கையை வச்சுக்கிட்டு. இது யார் மேலே தப்பு? வேலைக்காரி மேலே தானே தப்பு. அவள் எதுக்கு கேட்டுட்டு தானே குழம்பு ஊற்றணும்.
தொடக்கும் கையிலே கொண்டு போய் சுடு குழம்பு ஊற்றிட்டாலாட்டு இருக்கு. விட்டா வாருங்க மித்ரா ஒரு அரை. உடனே பாட்டியும் சாரதாவும் இன்னும் இவள் கொழுப்பு திமிர் பிடிச்சவளா இருக்கா, என்னது மூலி முங்காடி, ஏதோ ஆக்ரோஷத்துக்கு ஒரு சாமி சொல்லுவாங்கள்ல, பத்திரகாளினே நம்ம பேசுவோம் சரியா. ஏன்னா பாட்டி ஒரு சாமி பேர் சொல்லிச்சு, எனக்கு அது வாயில் வரல, அதனால் பத்திரகாளியாட்டு இப்படி இது பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேர் கிச்சனில் நின்று. அதுக்கப்புறம் ஆதி இப்படிலாம் இருக்கிற ஆளே கிடையாது, அவள் ஏதோ வசிய மருந்து வச்சுட்டு ஆளாட்டிருக்கு, அதனால ஆதி இப்படி இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி சாரதம்மா சொல்லுது. உடனே ஆதி கொடுக்குற மாத்திரையை டீயில் கலந்து கொடுத்துட்டீங்களா அத்தை அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் அப்பயே நான் கொடுத்துட்டேன், அவன் தூங்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னு சொன்னோடனே, பாதி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அவன் தூங்குறான்னு தெரியாது, மயக்கம் போட்டான்னு தெரியாது, நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே செக் பண்ண போகிறாங்க யார், நம்ம பாட்டி. ஓகேவா, செக் பண்ண வந்தால் தூங்கிட்டு தான் இருக்கிறாப்புல. சரி தூங்கிட்டு தான் இருக்காப்புலன்ட்டு வெளியே போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மித்ரா மேடம் உள்ளே வந்துட்டாங்க. வந்து தூங்க போட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. பாட்டி மித்ரா வந்ததை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சரியா, இவ செய்கிறதுக்கெல்லாம் அங்கே ரெஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. யார், பாட்டிக்கிட்டேருந்து ரிப்ளை வந்துட்டு இருக்குது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அது நிறைய குழந்தை பெற்றுக்கணும், டெய்லி குழந்தை பெற்றுக்கணுமாமா. அம்மா தாயே, டெய்லி குழந்தை பெற்றுக்கணுமா, நீ மிஷினாக தான் இருக்கணும் சரியா. அப்புறம் இல்லை வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெற்றா போதும் அப்படிங்கிறப்படியே, அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்டி, ஏற்கனவே 2 குழந்தைக்கு தகப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. உடனே வந்து ஏதோ தட்டி விட்டு பேய் ஏதோ இருக்குதுன்னு நினச்சிட்டு பயந்து மித்ரா வந்து, அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குன்ற மாதிரி மித்ரா மேடம் வெளியில தான் வந்து அப்படியே ஆக்ரோஷக்காரி பேய் பிடிச்சவ மாதிரி நடந்துக்கிறாங்க, திமிர் பிடிச்சவ மாதிரி. ஆனால் உள்ள வந்து சரியான பயந்தாங்கோழி சரியா. மித்ரா வந்து சரியான பயந்தாங்கோழி. பாட்டி இவளோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, இனி வேப்பலை அடிக்க போகிறாங்க. அப்புறம் இன்னொன்று, 2 பேரும் கிச்சனில் பேசிகிட்டு இருப்பாங்களே, முதல்ல இந்த மித்ராவை ஆதி கூட சேரவே விடக்கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். இந்த ஒரு வாரம் நம்மளுக்கு இதுதான் வேலை, ஆதிக்கு மாத்திரை கொடுக்கறது மருந்து கொடுக்கறத அந்த வேலையை தவிர்த்து நம்ம கல்யாணத்தையே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்லிட்டு இருக்கேல. பாட்டி நீயாவது இப்போதான் யோசித்த, நான் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் போதே இதை நான் பிளான் பண்ணிட்டு தாண்டி வந்தேன் அப்படின்ட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல கைஸ், இனி மித்ராவோட பாடு திண்டாட்டந்தான் ஓகேவா. ஓகே, அதுக்கப்புறம் இவளோட வீக்னஸும் தெரிஞ்சு போச்சுல பாட்டிக்கு, சரியான பயந்தாங்கோலின்னு. இனி அதை வச்சே அடிக்க போகிறாங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம், நீ நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. வேற என்ன, வீரா சீரியலை பற்றி நான் சொல்லி ஆகணும் கைஸ். ப்ரிவியூ வந்துச்சு, அடங்கொக்கமாக்கா அடி விஜயை போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க நாங்கள் கண்மணி மேடம். அதனால் நான் இப்போ அதை பற்றி பேச விரும்பலை. நம்ம இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு எபிசோடை பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஏன் கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு, இதயம் சீரியல் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் மற்ற சீரியலும் போடுறேன், ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை விஜய் வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் நேற்று 7 மணிக்கு 7:30க்கு நான் வீரா சீரியல் பார்த்துட்டு நான் ரிவ்யூ போட்டேன், யாருமே பார்க்கல. ஒருவேளை வீரா சீரியல் வந்து யாருக்கு பிடிக்கலையா, யாரும் பார்க்கறது இல்லையா? பார்க்கறது இல்லைன்னா சொல்லுங்கள், அந்த கிரகத்தை நான் ஏன் ரிவ்யூ பண்ண போகிறேன் சரியா. அதனால் இன்றைக்கி 7 மணிக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எபிசோடை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ இன்றைக்கி பண்ணிடலாம் சரியா. ப்ரிவியூவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கண்மணி சும்மா போட்டு வாங்குறாப்புல விஜயை, கரெக்டாக நல்லா இருந்தது. இன்றைக்கி எபிசோடு தரமாக இருக்க போகுது. விஜய்ங்கிறேங்க வீரா எபிசோடு ஓகேவா. கண்டிப்பாக அந்த சீரியலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா, நிறைய பேர் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னப்பா ஷேரே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஆமாம், இதயம் சீரியலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை வீரா சீரியலுக்கு கொடுங்க, அப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு கொடுங்க, அப்புறம் அண்ணா சீரியலுக்கு கொடுங்க. இதெல்லாம் நான் இடையில நான் போட்டுட்டு தானே இருக்கிறேன். ஏன் இந்த சீரியல் மாதிரி மற்ற சீரியல் ஏன் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கப்பா, ஷேரு ஓகேவா. ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம். பாய் சொல்லிடு எல்லாத்துக்கும், பாய் சொல்லிடு, பாய்.